சரண்யா இருக்கீங்களா, போயிட்டீங்களாடா? அசோக் பாண்டியன் சாப்பிட்டீங்களா? நாளையே பார்க்க முடியல, ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க. அசோக் உங்களை தான் கேட்குறாங்க. எம்எஸ்எஸ் பிரியா இருக்கியா லைவில்? அதை தான் அதை எந்த லைவ் போனாலும் இதை அக்கா கேட்குறாங்க. நம்ம அதை கேட்டால் நம்மளை பேடு திட்டுறாங்க. நமக்கு பேச தெரியும், ஆனால் இது ஒருத்தவங்க அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே நம்ம கூடாது. கரெக்ட். எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறீங்க. நல்ல கமெண்ட் மட்டும் படிங்க, டென்ஷன் ஆகாதீங்க. தேங்க்யூ ஆஸ்கர் சேனல், தேங்க்யூ ஸோ மச். ஏண்டா ஏண்டா வரீங்க? போய் தொலைங்கடா அந்த பக்கம். நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏண்டா அது ஃபேக் ஐடிடா டே சுதாகர், அது ஃபேக் ஐடிடா. காவியாவும் இல்லை கவியாவும் இல்லைடா, ஃபேக் ஐடிடா அது. அவனே ஒரு ஃபேக் ஐடி கமனாட்டி. அவன் பேர் வந்து காவியா மஞ்சியா பச்சையான்னு வச்சுன்னு வந்திருக்கான். அவனை போய் நீ பொண்ணு நம்பி ஹாய் சொல்கிறியே. கடவுளே, இந்த கடவுளே, இவனுங்களாம் திருந்தறது இல்லைப்பா. நல்லதை சொன்னால் எடுத்துக்கிறதும் இல்லை. நம்ம என்ன பண்ணுறது? எப்படியோ போட்டான் ஃபேக் ஐடி கம்முனாட்டிங்க. எப்படி யூஆர் ஃபேக்? ஓ அப்படியாடா வினாய், சேர்றா டே சேர்றா, போடா போடா டே போடா, என்னவோ போடா. சரி போ. நீனே போய் கெட்டி குடிச்சவரா, போய் தொல்லை மண்ணள்ளி கொட்டுன்னு போடா டே போடா, போய் தொல்லடா போடா. நேற்று பார்த்தேன் அக்கா, உங்கள் பேர் ஃபுல்லாக டல்லாக இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நேரம் உங்கள் பர்த்டே விஷ் பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அண்ணன் ஒரு டீ. ஆமாம்ப்பா, சம்டைம் வந்து இவனுங்க பண்ணுறது. இன்றைக்கி ஏதோ ஒரு ஆக்சுவலாக உண்மை என்னென்னா, ஒரு 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 நாளில் நமக்கு ஆஃப் டே எப்படி போகுது நமக்கு தெரியாது. அடுத்த ஆஃப் டே நமக்கு எப்படி போகும் நமக்கு தெரியாது. நம்ம வந்து 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு பின்னாடி, ஒரு வருஷத்துக்கு பின்னாடி பிளான் பண்ணுறோம். ஆனால் உண்மை என்னென்னா, இன்றைக்கி ஒரு நாள் இந்த நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு இந்த நிமிஷம் வர்றதுக்குள்ளே நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் மாறி மாறி நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். நம்ம பிளான் பண்ணவே கிடையாது, அது எல்லாமே நடக்கும். அதில் வந்து இந்த பேட் கமெண்ட்டும் உள்ளே அடங்கியிருக்கு. ஏன்னா நான் லைவில் இருக்கிறதால சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லா நேரம் சிரிச்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ணவே முடியல. சில நேரம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. கேட்குறான் ஃபேக் ஐடி கம்முனாட்டி, அதையும் கேட்குறானுங்க. அவ்வளோ கஷ்டமாக தான் நீ ஏன் லைவ் வரன்னுட்டு. நான் என் ஃபோனில் செலவு பண்ணி வரல, உனக்கு எங்கே நோவுதுன்னு கேட்குறேன். ஆனால் அதையே சில நேரம் நம்மளால் கேட்க முடியறதில்ல. அதை அவனுங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவனுங்க ஃபேக் ஐடினா அவனுங்க அவ்வளோதான். ஏன்னா ராம், என்னடா உன் பிரச்சனை? நான் மரியாதையாக சொல்லிட்டேன், நான் உன்னை கேட்கல, உங்கள் அம்மாவை பேசலன்னு. திருப்பி திருப்பி நீ சொல்லிகிட்டே இருந்தால் போட்டு போடாடே போடா. இதுக்கு மேலே நான் உனக்கிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. போடா நீ போடா. ரீட் மை மெசேஜ் அண்ணி. சொல்லுங்கப்பா. ஹாய் அக்கா. ஹாய் மதி. மேலே அண்ணி. எனக்கு ஆமாண்டா தோணுண்டா டேஷு ப்ரோ. லீவ் வரேன் பஞ்சாபில் இருந்து. டுமாரோ கிளம்புற 5th ரீச் சென்னை ப்ரோ. சதீஷ்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? அசோக், எனக்கு ஏன் கஷ்டம் இருந்ததுன்னா எனக்கு நினைப்பாங்க அந்த ஃபோன் அப்படியே தம்பி. ஸோ சேட். யார் பாரு இங்கே பாரு அடி. கரூர்னு ஒரு ஐடி லவ் பண்ண பொண்ணு வேணுமா? கரூரில் இருக்கிறவங்களாம் அப்படி தானா? ஹாய் அம்மா. அம்சி. ஹாய் அக்கா. ஹாய்ப்பா. பெருமாளே, மரியாதையாக பேசு. இல்லை அக்கா, அந்த லைவில் என்ன பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன் விக்டர், என்ன பண்ண உன்னை பிளாக் அடிச்சிட்டாங்க? ஐயோ, விக்டர் அடிச்சிருக்காங்களே. அருள் ஹாய்ப்பா. ஆமாம் அண்ணி ப்ரோ, சொல்கிறேன் சொல்லிட்டு. எவனையும் இவன் கரூர் திட்டுறான், யாரை திட்டுறானே புரியலப்பா. ராம் ஹாய். நல்லா இருக்கேன் பாபு. இது இங்கே என்னமோ கமெண்ட் பெருசாக போகுது. ஹலோ மேம் அகர் ஆப். ஐயோப்பா, ஹிந்திலாம் வராதுப்பா நமக்கு. தமிழே தங்க தங்கன்னு ஆடுது. எடுக்க சொல்லுங்கள். நான் பார்க்குறேன்ப்பா விக்டர், நான் பார்க்குறேன். இரு. யார்ப்பா அது எடுக்கிறதாங்க? ஸ்பேனர் அசோக். உங்களுக்கு முடிஞ்சால் விக்டர்னு ஒரு ஐடி பிளாக்ல இருந்தால் எடுத்து விட முடிஞ்சால் எடுத்து விடுங்க. யார்ப்பா கரூர்? நீயாப்பா? சரிப்பா இருப்பா.